رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العظيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم إن من أشراط الساعة أن يتباهي الناس في المساجد أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும் மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து நல்லுபதேசங்களை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்குமே இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள் என்பது அனைவருக்குமே இருக்கிறது. எப்படியாவது அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்தவனாக இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசை எல்லோருடைய மனதிலேயும் அது கண்டிப்பாக இருக்கும். அதற்காக தான் இந்த உலகத்திலே பலவிதமான வழிகளிலே நாம் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், சதகா செய்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியாதா என்கிற ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தேட்டத்தோடு, நம்முடைய லட்சியமாக, நம்முடைய குறிக்கோளாக பல வழிகளில் அதை அடைவதற்கு நாம் முயற்சிகள் செய்கிறோம். நாம் செய்யக்கூடிய நம்முடைய முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கும் அதற்கு ஒரு அங்கீகாரம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாததா, அதற்குண்டான நன்மை எப்படி கொடுப்பது என்பது போன்ற பல விஷயங்களை ஒருங்கிணைப்பதற்காக உலகம் முழுவதும் அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு அழகிய வழியாக, ஒரு அழகிய ஏற்பாடாக பள்ளிவாசல்களை, மஸ்ஜிதுகளை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுடைய வசதிக்காக, அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை அங்கே நிறைவேற்றிக் கொள்வதற்காக, அல்லாஹுடைய கட்டளையை மட்டும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டும் பள்ளிவாசல்கள் இல்லை. அவனுடைய குடும்ப வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசலுடைய தொடர்பு அவசியம். அவனுடைய உள்ளம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசலுடைய தொடர்பு அவசியம். அவனுடைய இம்மை, அவனுடைய மறுமை, எல்லா தேவைகளுக்கும் பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த அளவிற்கு பள்ளிவாசலுடைய முக்கியத்துவம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலேயும் அவசியமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசல், மஸ்ஜிதுகளை ஒரு பெயரளவில் அதனை நாம் ஒரு பொடுபோக்காகவே வைத்திருக்கின்றோம். அதற்குண்டான மரியாதையை பள்ளிவாசலிலே எவ்வாறு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், அங்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, பள்ளிவாசலுக்கு என்று இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை இன்றைக்கு நாம் சரியாக செய்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய இல்லம், இறை இல்லத்திற்கு ஒருவன் மதிப்பளிக்காத வரை அல்லாஹுடைய பொருத்தத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது.
பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு முஸ்லிம் சரியான முறையில் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதிலே ஏதாவது அவன் குறை வைத்தாலோ அல்லது அநாகரீகமாக நடந்து கொண்டாலோ அல்லது அவனுடைய இஷ்டத்திற்கு அவமரியாதையாக மரியாதை குறைவாக நடந்து கொண்டாலோ எந்த வகையில் அவன் பள்ளிவாசல் மீது அலட்சியம் காட்டினாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இங்கே நாம் கவனத்திலே அதனை நாம் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பள்ளிவாசலுடைய நிழல் படாத ஒருவன் இங்கே பள்ளிவாசலுக்குள்ளே வந்து பள்ளிவாசலுடைய நிழலிலே தங்காத ஒருவனால் அப்படிப்பட்டவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரிசுடைய நிழலுடைய பாக்கியமும் அவனுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், 7 வகையான மனிதர்களுக்கு நாளை மறுமையில் நிழலே கிடைக்காத அந்த நேரத்தில் அரிசுடைய நிழல் மட்டும்தான் அங்கே நிழலாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த நிழலில் 7 நபர்களுக்கு மட்டும் இடம் கிடைக்கும். அதிலே 7 நபர்களிலே நபி அவர்கள் ஒரு மனிதரை சொல்வார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸ்ஜிதி, யாருடைய எந்த மனிதருடைய உள்ளம் பள்ளிவாசலிலே தங்கி இருப்பதற்கு பிரியப்படுகிறதோ, பள்ளிவாசலுடைய தொடர்போடு லைட் இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக பள்ளிவாசலுடைய நிழல் ஒரு நாளைக்கு 5 வேளையாவது நம் மீது பட வேண்டும். ஒரு நாளைக்கு 5 வேளை நம்முடைய மேலையில் பள்ளிவாசலுடைய நிழல் படுவது கட்டாய கடமை, அது ஃபர்ல். ஏதாவது ஒரு தகுந்த காரணம் இருந்தால் மட்டும்தான் வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர நம்முடைய இஷ்டத்திற்கெல்லாம் பள்ளிவாசலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புறக்கணிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வெகுவாக இஸ்லாமியர்களுடைய பழக்கங்களை நாம் பார்க்கலாம். நபி அவர்கள் ஒரு கியாமத்துடைய அடையாளமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள். இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅத்தி, கியாமத்துடைய நெருக்கத்தில் இந்த உலகத்திலே மக்கள் பள்ளிவாசலிலே கர்வமாக நடந்து கொள்வார்கள். ஐயத்பாஹியன் நாசு ஃபில் மஸாஜிதி, பள்ளிவாசலில் தான் அவர்களுடைய கோபம், பள்ளிவாசல் மீதுதான் அவர்களுடைய விருப்பு வெறுப்பு அனைத்தும், அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய அநாகரிகம், ஒட்டுமொத்தமாக அவர்கள் மக்களுடைய கர்வங்கள் எல்லாம் பள்ளிவாசல்களிலே தான் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நாள் வரும் பொழுது நீங்கள் கியாமத்தை, உலகத்தினுடைய அழிவை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நாம் வெகுவாக பார்க்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் பள்ளிவாசல்களில் தான் நடக்கிறது. பள்ளிவாசலிலே சத்தங்களை உயர்த்தி பேசுவது, பள்ளிவாசல் மீது கோபத்தை காண்பித்து பள்ளிவாசல் பக்கமே வராமல் இருப்பது, இப்படி நம்முடைய வெறுப்பு விருப்பு அனைத்தையுமே பள்ளிவாசல்கள் மீதுதான் இன்றைக்கு நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இறை இல்லம் அது வணங்குவதற்காக வேண்டியே தவிர நம்முடைய கோபங்களையோ நம்முடைய விருப்பு வெறுப்புகளையோ காட்டக்கூடிய இடம் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்காகவே உரியது. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்காகவே உரியது. அங்கே உங்களுடைய சுய விருப்பத்தின்படி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ, நபி அவர்கள் அங்கே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை மட்டும்தான் நாம் செய்ய முடியும். நம்முடைய இஷ்டத்திற்கு இங்கே ஒரு துரும்பை கூட நம்மால் அசைக்க முடியாது. ஆக இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிவாசல்களிடத்திலே, இறை இல்லத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை, அந்த உறவை நாம் உதாரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால்,
தொப்புள் கொடி உறவை போன்ற ஒரு உறவு. ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் எவ்வளவு புனிதமான உறவு இருக்கிறதோ அதே போல ஒரு முஸ்லிமுக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையே ஒரு புனிதமான ஒரு உறவு இருக்கிறது. ஒரு தாயிடத்திலே ஒருவன் எப்படி நடந்து கொள்வான்? கண்ணியமாக, பாசமாக, பிரியமாக. ஒரு தாயிடத்திலே எவ்வளவு கண்ணியமாக ஒருவன் நடந்து கொள்வானோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ்வுடைய இறை இல்லமான பள்ளிவாசலிலே கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்கு செலுத்த வேண்டிய ஒழுக்கங்களை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்களுடைய அதற்கு செய்ய வேண்டிய மரியாதை என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பள்ளிவாசலில் இருந்து வரக்கூடிய அழைப்பை ஏற்று இங்கே நாம் முதலில் வருகை தர வேண்டும். இங்கிருந்து வரக்கூடிய பாங்குடைய சப்தத்தை கேட்டு, அதானுடைய சப்தத்தை கேட்டு அதற்கு உரிய மதிப்பளித்து இங்கே நாம் வர வேண்டும். இதுதான் பள்ளிவாசலுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை, முதல் மரியாதை. ஆனால் என்றைக்கு பள்ளிவாசலில் இருந்து வரக்கூடிய பாங்கு சத்தத்தை கேட்டும் கூட அதனை பொருட்படுத்தாமல் இருந்த இடத்திலேயே இருப்பதோ அல்லது வீட்டிலேயே தங்கி இருப்பதோ அல்லது கடை தெருக்களிலேயே நின்று கொண்டிருப்பதோ வீண் பேச்சுகள் பேசிக்கொண்டே இருப்பதோ, எந்த வகையில் நாம் நடந்து கொண்டாலும் இதை விட பள்ளிவாசலுக்கு மிகப்பெரிய அவமரியாதையை நாம் கொடுக்க முடியாது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட உலகத்திலே மிகப்பெரிய அவமரியாதை வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்கிறார், இன்னமல் முஃமினூன, முஃமின்கள் என்றால் யார் தெரியுமா? ஒரு உண்மையான ஈமான் கொண்ட ஒரு விசுவாசி அவனுடைய தன்மை என்னவென்று தெரியுமா என்று சொல்லிவிட்டு, இன்னமல் முஃமினூன, உண்மையான இறை விசுவாசி யார் என்று சொன்னால், அல்லதீன இதா ذிக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய பெயர் அழைக்கப்படும் பொழுது, கூறப்படும் பொழுது அவனுடைய உள்ளம் நடுங்கும், அவனுடைய உள்ளத்திலே பயம் வரும். அவன்தான் உண்மையான இறை விசுவாசி, உண்மையான முஃமின் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பள்ளிவாசலில் இருந்து நாள் ஒன்றுக்கு 5 நேரம் அல்லாஹு அக்பர் என்கிற அந்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இந்த வார்த்தை அல்லாஹு அக்பர் என்கிற அந்த பாங்குடைய சத்தத்திலே அல்லாஹுடைய பெயர் கேட்கும் பொழுது எந்த வேளையில் எந்த நிலைமையில் எங்கிருந்தாலும் சரி உள்ளத்துடைய பயத்தோடு இங்கே ஓடோடி வர வேண்டும். அதுதான் பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை. அதை விட்டுவிட்டு பாங்கு சொன்னால் எனக்கு என்ன, பாங்கு சொல்லாவிட்டால் எனக்கு என்ன, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் எனக்கு என்ன, கூறப்படவில்லை என்றால் எனக்கு என்ன என்று சொல்லிவிட்டு அதிலே ஒரு அவமரியாதையோடு இங்கே அல்லாஹ் ஒரு முஃமினுக்குரிய இலக்கணத்தை, ஒரு முஃமினுடைய தன்மையை இங்கே குறிப்பிடுகின்றார். இங்கே நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் பாங்குடைய சத்தம் கேட்கும் பொழுது எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, வியாபாரத்திலே இருப்பார்கள், தொழில் செய்து கொண்டிருப்பார்கள், அதை அப்படியே போட்டுவிட்டு, கடையை எடுத்து கூட வைக்க மாட்டார்கள், அதை அங்கேயே அப்படியே போட்டுவிட்டு தொழுகைக்காக ஓடோடி வந்து விடுவார்கள். ஒரு உண்மையான இறை விசுவாசியினுடைய தன்மை, பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை, பள்ளிவாசலுடைய இங்கிருந்து வரக்கூடிய பாங்குக்கு அவன் அழைப்பு கொடுக்கும், அழைப்புக்கு பதில் தர வேண்டும். உலகத்திலே எவ்வளவோ தேவைகளுக்காக அழைக்கப்படும் பொழுது அங்கே எல்லாம் நாம் ஓடோடி செல்கிறோம். ஒரு திருமணத்திற்காக அழைக்கப்படும் பொழுது ஓடோடி செல்கிறோம், ஒரு விழாவிற்காக அழைக்கப்படும் பொழுது ஓடோடி செல்கிறோம். நம்முடைய சுய தேவைகள் 1000 தேவைகளுக்காக இந்த உலகத்திலே ஓடோடி செல்கிறோம். ஆனால் நம்மை படைத்து உலகையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் இருந்து வரக்கூடிய அழைப்பை மட்டும் புறம் தள்ளிவிடுகிறது. இது எவ்வளவு பெரிய மானக்கேடான, எவ்வளவு பெரிய அவமரியாதை என்பதை இங்கே நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பார்க்கும் பொழுது, அதிலே பேணக்கூடிய ஒழுக்கங்கள் என்று பார்க்கும் பொழுது, தூய்மையான ஆடை அணிந்து பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில்
மிகவும் ஆடம்பரமாக பார்ப்பவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இல்லாமல் தூய்மையான முறையில் ஆடை அணிந்து பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, ஹுது தீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், பள்ளிவாசலிடத்திலே மஸ்ஜிதுகளிலே நீங்கள் உங்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். வேறு எங்கேயும் நீங்கள் அழகாக இருங்கள், சுத்தமாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. பள்ளிவாசலிடத்தில் மட்டும் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது உங்களை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள், சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக பள்ளிவாசலிடத்திலே பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது மட்டும்தான் இருப்பதிலேயே ஆக மோசமான ஆடைகளை நாம் அணிந்து வருகிறோம். பொதுவாக எல்லோரையும் சொல்லவில்லை, அவ்வாறு செய்பவர்களுக்கு இது நன்றாகவே புரியும். இரவிலே எந்த ஆடையை அணிந்து கொண்டு தூங்குவோமோ, எந்த ஆடையை அணிந்து கொண்டு நம்முடைய சுய வேலைகளை வியாபாரங்கள் செய்வோமோ, அதே வேர்வையோடு அதே அழுக்கான ஆடையோடு பள்ளிவாசலுக்கு வருவது எவ்வளவு பெரிய அநாகரிகமான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வருபவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது இடையூறாக இருக்குமானால் அந்த ஆடையிலிருந்து வரக்கூடிய துர்வாடை, பார்க்கும் பொழுது வரக்கூடிய அந்த முக சுளிப்பு, எந்த வகையில் வணக்கசாலிகளுக்கு நாம் இடையூறாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்க்கலாம். ஆக பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது தூய்மையான அதே நேரத்தில் ஆடம்பரம் இல்லாத ஆடைகளை அணிந்து வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அபூ ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, அவர் நபி அவர்களுக்கு ஒரு ஆடையை அன்பளிப்பாக கொடுத்திருப்பார், ஒரு கம்பளி ஆடை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் அந்த ஆடையை போட்டுக்கொண்டு தொழுதார்கள். தொழுகை முடிந்ததும் அந்த ஆடையை கலட்டிவிட்டு, ஷகலத்தனி, என்னை அது என்னுடைய சிந்தனையை அது திசை திருப்பி விட்டது. ஷகலத்தனி அயலாமுன் ஹாதிஹி, இந்த ஆடையில இருக்கக்கூடிய அந்த டிசைன், அந்த வேலைப்பாடுகள் என்னுடைய சிந்தனையை திசை திருப்பி விட்டது. இதை எடுத்து சென்று அபூ ஜஹமிடமே கொடுத்து விடுங்கள், வேறு சாதாரண ஆடையை வாங்கி வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆக கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு நாம் சில நபர்களை பார்க்கலாம். இருப்பதிலேயே அவ்வளவு வேலைப்பாடுகள் நிறைந்த பூக்களால், இன்ன பிற டிசைன்களால் பலவிதமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட, பார்க்கும் பொழுதே ஒரு வித்தியாசமான தோற்றத்தை ஏற்படுத்தும். நம்முடைய கவனம் தொழுகையின் பக்கம் இருக்காது. இது என்ன ஒரு புது மாடலாக இருக்கிறது, இவருடைய ஆடை ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்று நம்முடைய கவனம் முழுவதும் அந்த ஆடையின் மீது தான் இருக்கும். இன்றைக்கு நம்மில சிலர் அது போன்ற ஆடைகள் அவற்றை முற்றிலுமாக தவிர்த்து கொண்டு அல்லாஹ் கூறுவது போல சுத்தமான நபி அவர்களுடைய வழிகாட்டல் படி ஆடம்பரம் இல்லாத ஆடைகளை பள்ளிவாசலுக்கு அணிந்து வர வேண்டும். குறிப்பாக தொழுகைக்கு என்று தனியாக ஆடைகளை வீட்டிலே வைத்துக் கொள்ளும். ஒரு வியாபாரத்திற்கு என்று தனி ஆடை வைத்திருக்கிறோம், வீட்டிலே இருப்பதற்கென்று தனி கைலிகள், தனி ஆடைகள் வைத்திருக்கிறோம். தொழுகைக்கு ஒரு தனி ஆடை வைப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஒரு திருமணத்திற்கு செல்கிறோம், எவ்வாறு செல்கிறோம்? இருப்பதிலேயே நல்ல அழகான ஆடைகளை, தூய்மையான ஆடைகளை எடுத்து உடுத்தி கொண்டு, வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு, ஒரு டிப் டாப்பாக ஒரு திருமணமாக இருக்கட்டும், இன்னும் பிற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அங்கே முழு ஒரு சுத்தமாக டீசென்டாக நாம் செல்கிறோம். ஆனால் படைத்தவனை வணங்க வருகிறோம், இறை இல்லத்திற்கு வருகிறோம். அந்த இறை இல்லத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வர வேண்டும் என்பதிலே நம்முடைய ஆடைகளுடைய விஷயத்தில் நாம் கோட்டை விட்டுவிடுகிறோம். தொழுகைக்கென்று தனி ஆடைகளை வைத்துக் கொண்டு சுத்தமான முறையில் இங்கே நாம் ஆடை அணிந்து பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய தண்டனை. அடுத்ததாக
இங்கிருந்து வரக்கூடிய பாங்குடைய சத்தத்திற்கு அழைப்பு கொடுத்து பதில் கொடுத்து இங்கே நாம் தூய்மையான ஆடை அணிந்து இங்கே வருகிறோம். வந்த பிறகு நம்முடைய அடுத்த கட்ட ஒழுக்கம் என்று பார்க்கும் பொழுது நிதானம், அமைதி, அமைதியுடன் கூடிய நிதானத்தை இங்கே நாம் கடைபிடிக்க வேண்டும். அவசரம் என்பது பள்ளிவாசலிலே அவசரம் என்பதற்கு அனுமதியே கிடையாது. அவசரம் என்று பார்க்கும் பொழுது வேக வேகமாக ஓடோடி வருவது, அமைதியாக இல்லாமல் சத்தம் போட்டு பேசுவது, செல்போன் அதனை சுவிட்ச் ஆஃப் செய்ய மறந்து அதனுடைய சப்தத்தை வெளிக்கேற்க செய்வது, தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது குழாயடியில் சத்தமாக பேசுவது, பள்ளிவாசலுக்குள்ளே குரலை உயர்த்தி பேசுவது, அதிகாரத்தை காட்டுவது, வியாபாரம் செய்து தொழுக வருபவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவது, அல்லது துர்வாடை ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டு விட்டு இங்கே வந்து தொழுகையாளிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவது, இப்படி எந்த வகையில் பள்ளிவாசலில் இடையூறுக்கு நாம் காரணமாக இருந்தாலும் அவர்களை அல்லாஹு தஆலா மிக மோசமான வார்த்தையில் அடையாளப்படுத்துகிறார். வமன் அவ்லமு மிம்மம் மனஅ மசாஜிதல்லாஹி ஐ யுذكر ஃபீஹா இஸ்முஹு வ ஸஆ ஃபீ ഖராபிஹா. அவனை விட உலகத்திலே அநியாயக்காரன் வேறு யாருமே கிடையாது. யாரெல்லாம் பள்ளிவாசலிலே தங்களுடைய அதிகாரத்தை காட்டுவார்களோ, குரலை உயர்த்தி பேசுவார்களோ, செல்போனை உபயோகப்படுத்துவார்களோ, அதனுடைய சப்தத்தை கேட்டு தொழுகையில் இடையூறு ஏற்படுத்துவார்களோ, தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஓடோடி வருவார்களோ, பாங்கு சப்தம் கேட்டும் அதற்கு பதில் தராமல் வீட்டிலேயே இருப்பார்களோ, அவர்களை பார்த்து ஒரு 4 நபர்கள் கெட்டு போவார்களோ, இப்படி எந்த வகையில் பள்ளிவாசலுக்கு இடையூறு ஏற்படுத்தி பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய இபாதத்திற்கு இடையூறாக அதை பாழாக்கக்கூடிய வகையில் யாரெல்லாம் நடந்து கொள்வார்களோ அவர்களை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யாரும் இல்லை. கூடவே அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை சொல்வார், இறை அச்சம் இல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்கே வர வேண்டாம். உலாயிக்க மா கான லஹும் ஐ யதுகுலூஹா இல்லா காயிஃபின். அவர்களுக்கு இறை அச்சம் இல்லை என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு வருவதற்கே அவர்களுக்கு அனுமதி கிடையாது. இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே பயம் இருக்க வேண்டும். நாம் செல்வது அல்லாஹ்வுடைய இறை இல்லம், நம்முடைய வீடு அல்ல. இஷ்டத்திற்கு இங்கே வந்து இஷ்டத்திற்கு இங்கே பேசுவது, இஷ்டத்திற்கு இங்கே நடந்து கொள்வதற்கு நம்முடைய கடையோ நம்முடைய தெருவோ நம்முடைய வீடோ அல்ல. இது அல்லாஹ்வுடைய இறை இல்லம். முழு பயத்தோடு தான் இங்கே வர வேண்டும். பயம் இல்லாதவர்கள், இறையச்சம் இல்லாதவர்கள் இங்கே வரவே வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். உலாயிக்க மா கான லஹும் ஐ யதுகுலூஹா இல்லா காயிஃபின். கடைசியாக அந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யன். பள்ளிவாசலுக்கு இடையூறாக யார் நடந்து கொள்வார்களோ, பள்ளிவாசலுடைய தொழுகையில் அங்கே தொழுபவர்களுக்கு இடையூறாக யாரெல்லாம் நடந்து கொள்வார்களோ, இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலா அவர்களை இழிவுபடுத்துவார். லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யன். துன்யாவிலேயே, உலகத்திலேயே அவர்களுக்கு இழிவு இருக்கிறது. வலஹும் ஃபில் ஆখিরাতি அதாபுன் அலீம். மறுமையிலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உள்ளது. உலகத்திலேயே இழிவு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு ஊரிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு 10 வருடத்திற்கு முன்னால், ஒரு கட்டுக்கதை அல்ல, உண்மையாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு பள்ளிவாசலிலே நிர்வாகத்திற்குள்ளே ஒரு பெரிய ஒரு சண்டை ஒன்று வருகிறது. கோபத்திலே அந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாகி ஒருவர் தன்னுடைய கோபத்தை அந்த பள்ளிவாசலுடைய இமாமின் மீது காட்டுகிறார். இமாமை தவறான வார்த்தைகளில், அதுவும் பள்ளிவாசலில் வைத்து தவறான வார்த்தைகளில் பேசி தனது வலது கையால் இமாமை அடிக்கவும் வந்துவிடுகிறார். இமாம் அந்த நேரத்தில் நேராக சஜிதாவிலே சென்று சஜிதாவிலே விழுந்து விட்டார். என்ன துவா செய்தார், என்ன பதுவா செய்தார் என்று தெரியவில்லை. ஒரு பள்ளிவாசலில்
பேசக்கூடாத கெட்ட வார்த்தைகளை பேசியது மட்டுமல்லாமல் இமாமை அடிக்க கையையும் ஓங்கி கொண்டு வந்திருக்கிறார். அடிக்கவில்லை, கையை அடிப்பதற்கு ஓங்கிவிட்டார். சரியாக எண்ணி 28ஆம் நாள் ஒரு விபத்திலே எந்த கையை அடிப்பதற்காக அவர் ஓங்கினாரோ அந்த கை முழுமையாக விபத்திலே அந்த கையை அவர் இழக்கிறார். கட்டுக்கதை அல்ல, பள்ளிவாசலிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்வது போல லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன், உலகத்திலேயே அவர்களை நான் இழிவுபடுத்துவேன். ஆக பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு பள்ளிவாசலுடைய விஷயத்தில் ஆக எச்சரிக்கையாக பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை விட ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை வசனம் குர்ஆனிலே வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு பள்ளிவாசலுடைய ஒழுக்கத்துடைய விஷயத்தில் இந்த வசனத்திலே நம்மை எச்சரித்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், அஹப்புல் பிலாத இலல்லாஹ், ஊரிலேயே அல்லாஹுவிற்கு மிக பிரியமான இடம் எது என்று பார்க்கும் பொழுது பள்ளிவாசல் தான். அஹப்புல் பிலாத இலல்லாஹி மசாஜிதுஹா, ஊரிலேயே அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமான இடம் அந்த ஊருடைய பள்ளிவாசல். வ அபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகஹா, ஊரிலேயே அல்லாஹ்விற்கு ஆக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் அந்த ஊருடைய கடை வீதிகள். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை இந்த ஹதீஸோடு இணைத்து பாருங்கள். அப்படியே நேர் முரணாக மாற்றமாக இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பிடித்தால் எங்களுக்கும் பிடிக்க வேண்டுமா என்பது போல ஒரு இருமாப்போடு இன்றைக்கு நாம் நடந்து கொள்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஊரிலேயே எனக்கு பிரியமான இடம் பள்ளிவாசல். அப்படிப்பட்ட புனிதமான அல்லாஹ்விற்கு பிரியமான பள்ளிவாசல் பக்கம் வராமல், அப்படியே வந்தாலும் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்டு அல்லாஹ்வுடைய இறை இல்லம் அல்லாஹ்விற்கு பிரியமான ஒன்றிற்கு மாற்றமாக இன்றைக்கு நாம் நடந்து கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் எதை பார்த்து கோபப்படுகிறானோ அப்படிப்பட்ட கடை வீதிகளின் பக்கம் பிரியத்தோடு அங்கே செல்கிறோம். மணிக்கணக்கிலே அங்கே நின்று பேசுகிறோம். நேரம் போவது கூட தெரியாமல் அதை அவ்வளவு ஒரு நேசம் உள்ள ஒரு இடமாக நாம் வைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் கோபப்படுவதை நாம் பிரியம் கொள்கிறோம், அல்லாஹ் பிரியம் கொள்வதை இன்றைக்கு நாம் வெறுத்துக் கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய சாபக்கேடான, எவ்வளவு பெரிய அநாகரிகமான காரியம் என்பதை இங்கே நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல்களுடைய விஷயத்தில் அதனுடைய ஒழுக்கத்தை பேணி பள்ளிவாசலுக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து, ஏனென்றால் பள்ளிவாசலுடைய நிழல், பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமால் வெற்றி பெற முடியாது. தன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் பள்ளிவாசலுடைய தொடர்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியம். 1000 லட்சம் ரூபாய் செலவு செய்து எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். எங்கு சென்றாலும் கிடைக்காத நிம்மதி பள்ளிவாசலில் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு தேவையான நிம்மதி, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவது, எல்லா விதமான தேவைகளுக்கும் பள்ளிவாசலுடைய தொடர்பு அவசியம். அப்படிப்பட்ட இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிவாசலுடைய மகத்துவத்தை புரிந்து அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.